இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஈஷா இணைய பகடிவதை வழக்கு சதீஷ்குமார் மற்றும் ஷாலினி மீது குற்றச்சாட்டு. ஷாலினிக்கு 100 ரிங்கிட் அபராதம். டிக்டாக் பிரபலம் ஈஷா எனப்படும் ராஜேஸ்வரி அப்பாவு இணைய பகடிவதையினால் பாதிக்கப்பட்டு உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் தொடர்பில் 43 வயதுடைய லோரி ஓட்டுநரான சதீஷ்குமார் மற்றும் 34 வயதுடைய ஷாலினி மீது இன்று குற்றம் சாட்டப்பட்டது. தனது டிக்டாக் கணக்கு ஜூலால் பிரதர்ஸ் 360 மூலம் உள்நோக்கத்தோடு ஜூன் 30ஆம் தேதி செந்துலில் இரவு மணி 10:12 அளவில் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் நோக்கத்தில் ஆபாச கருத்துக்களை வெளியிட்டதாக செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதி சித்தி அமினா கஷாலி முன்னிலையில் வாசிக்கப்பட்ட குற்றச்சாட்டை சதீஷ்குமார் ஒப்புக்கொண்டார். அந்த குற்றத்தில் 1 ஆண்டு சிறை, 50,000 ரிங்கெட் வரை அபராதம் அல்லது அவை இரண்டும் விதிக்கப்படலாம். தொடர்பு மற்றும் பலுடக ஆணைய சட்டத்தின் 233வது விதியின் கீழ் அவர்கள் இணையவடை வசதியை தவறுதலாக பயன்படுத்தி இருப்பதாக அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டது. மற்றொரு நீதிமன்றத்தில் சினத்தை ஏற்படுத்தும் மற்றும் அமைதியை சீர்குலைப்பதற்கான அவதூறு ஏற்படுத்தும் நோக்கத்தில் செயல்பட்ட குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்ட ஷாலினிக்கு 100 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்டது. ஜிஎஸ்டி வரியை மீண்டும் அமல்படுத்த இது சரியான நேரமில்லை கூறுகிறார் அமீர் ஹம்சா. ஜிஎஸ்டி பொருள் சேவை வரியை மீண்டும் அமல்படுத்த அரசாங்கம் இன்னும் உத்தேசிக்கவில்லை. ஜிஎஸ்டி பரந்த அடிப்படையிலான வாடிக்கையாளர் வரி என்பதோடு அதனை அமல்படுத்த இது சரியான நேரம் அல்ல. குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கு வாழ்க்கை செலவின அதிகரிப்பு சவாலை எதிர்நோக்கி உள்ளதால் ஜிஎஸ்டி வரியை தற்போது அமல்படுத்துவது ஏற்புடையதாக இருக்காது என 2வது நிதி அமைச்சர் ஸ்ரீ ஹம்சா தெரிவித்தார். அதனால் தற்போதுள்ள வரி விதிப்பு முறையை மேம்படுத்துவதோடு வசதி குறைந்த மக்களை பாதிக்காத மற்றும் பொருளாதார வளர்ச்சியில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தாத வரிகளை மட்டுமே அரசாங்கம் அறிமுகப்படுத்தும் என்றும் ஹம்சா உத்தரவாதம் அளித்தார். மக்களவை கேள்வி பதில் நேரத்தின் போது ஹம்சா இவ்வாறு கூறினார். நாட்டில் 383 தமிழ் பள்ளிகள் 150க்கும் குறைவான மாணவர்களை கொண்டுள்ளன. பட்லினா மே மாதம் 31ஆம் தேதி வரை நாட்டில் 383 தமிழ் தொடக்க பள்ளிகள் 150க்கும் குறைந்த மாணவர்களை கொண்டதாக இருப்பதாக கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிட்டிக் தெரிவித்திருக்கிறார். மொத்தம் 3062 தொடக்க பள்ளிகள் 150க்கும் குறைந்த மாணவர்களை கொண்டுள்ளன. அவற்றில் 626 சீன பள்ளிகள் மற்றும் 2053 தேசிய பள்ளிகளும் அடங்கும் என அவர் கூறினார். 30 மாணவர்கள் அல்லது அதற்கும் குறைந்த மாணவர்களை கொண்ட பள்ளிகளில் வகுப்புகளை இணைக்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. 2ஆம் வகுப்பு மாணவர்களை 3ஆம் வகுப்பு மாணவர்களுடன் இணைத்தும் 4ஆம் மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவர்களை இணைத்தும் கற்றல் கற்பித்தல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக ஃபட்லினா தெரிவித்தார். மேலும் 5 கிலோமீட்டர் சுற்றுவட்ட பகுதியில் குறைந்த மாணவர்களை கொண்டு பள்ளிகளை 2 அல்லது அதற்கும் மேற்பட்ட பள்ளிகளை ஒன்றிணைக்கும் செயல்முறை திட்டமும் எடுக்கப்படுவதாக அவர் கூறினார். அதே வேளையில் ஒரே பகுதியில் அருகருகே மாணவர்கள் குறைவாக இருக்கும் 2 பள்ளிகளை ஒன்றிணைக்கும் நடவடிக்கைக்கு சம்பந்தப்பட்ட பள்ளிகளின் பெற்றோர்கள் அல்லது அவர்களது காப்பாளர்களின் இணக்கம் தேவை என அவர் கூறினார். ஹரிமாவ் மலாயா அணியை விட்டு வெளியேறுகிறார் பான்போன். தேசிய தலைமை பயிற்றுனர் கிம் பான்போன் தனிப்பட்ட பொறுப்புகள் காரணமாக உடனடியாக பதவி விலகுவதாக அறிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து ஹரிமாவ் மலாயா அணியுடனான அவரது 2.5 ஆண்டு கால உறவு ஒரு முடிவுக்கு வந்துள்ளது. 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி முதல் மலேசியாவில் பணியாற்றிய காலம் தனது வாழ்க்கையில் ஒரு அற்புதமான பயணம் என பான்கோன் விவரித்துள்ளார். குறிப்பாக 43 ஆண்டுகளுக்கு பின்னர் ஹரிமாவ் மலாயா அணியை ஆசிய கிண்ண கோப்பைக்கு தகுதி பெற வைத்தது தமக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என பான்கோன் குறிப்பிட்டார். அதோடு ஃபிஃபா தரவரிசையில் 130வது இடத்திற்கு முன்னேறியது. கத்தாரில் நடைபெற்ற 2023 ஆசிய கிண்ண காற்பந்தாட்டத்தில் உலக தரவரிசையில் 22வது இடத்தை வகிக்கும் கொரிய குடியரசுடன் 3-3 என சமநிலையில் ஆட்டத்தை முடிந்தது ஆகியவை பான்கோன் தலைமைத்துவத்தின் கீழ் மலேசியாவுக்கு கிடைத்த மாபெரும் பெருமையாகும். ஜொஹூர் பாருவில் சட்டவிரோத மோட்டார் சைக்கிள் பந்தயம், 17 வயது இளைஞன் உட்பட 4 கைது.
ஜஹூர் பாரு ஜாலான் ஸ்கூடாய் பந்தாய் லிடோவில் சட்டவிரோத மோட்டார் சைக்கிள் பந்தயத்தில் ஈடுபட்டதோடு அபாயகரமான சாகசத்தில் ஈடுபட்ட 17 வயது இளைஞன் உட்பட 4 கைது செய்யப்பட்டனர். சாலை முரடர்கள் என்ற பெயரில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது அவர்கள் கைது செய்யப்பட்டதாக தென் ஜொகூர் பாரு மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் ரவுப் சலாமட் கூறினார். நேற்று முன்தினம் மாலை 5 மணி தொடங்கி மறுநாள் அதிகாலை 4 மணி வரை தென் ஜொகூர் பாரு போலீஸ் நிலையத்தின் போக்குவரத்து மற்றும் விசாரணைத்துறை அமலாக்க பிரிவின் அதிகாரிகள் சோதனையை மேற்கொண்டனர். சம்பந்தப்பட்ட இடத்தில் வழக்கமாகவே சட்டவிரோத மோட்டார் சைக்கிள் பந்தயத்தில் ஈடுபடும் அதிகமான இளைஞர்கள் வீலி, சூப்பர்மேன் மற்றும் ஜிக்ஸாக் சாதகத்தில் ஈடுபட்டுவார்கள் என்பதோடு அவர்களது நடவடிக்கை சாலையை பயன்படுத்தும் மற்றவர்களுக்கும் மிரட்டலாக இருந்து வந்ததாக ரவுப் சலாமட் தெரிவித்தார். இந்நடவடிக்கையின் போது 49 மோட்டார் சைக்கிளில் பரிசோதனை நடத்தப்பட்டது. 1987 ஆண்டின் சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் 34 மோட்டார் சைக்கிள்கள் பறிமுதல் செய்யப்பட்டதோடு 54 தனிப்பட்ட நபர்களிடம் பரிசோதனை நடத்தப்பட்டதாக ரவுப் சலாமட் தெரிவித்தார். தம்பினில் 12 ஆண்டுகளுக்கு முன் வீடு புகுந்து கொள்ளையிட்ட ஆடவன் 2000 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்டது. 12 ஆண்டுகளுக்கு முன் நெகிரி செம்பிலான் தம்பினில் உள்ள வீடொன்றில் புகுந்து கொள்ளையிட்ட ஆடவன் ஒருவனுக்கு ரெம்பா மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இன்று 2000 ரிங்கிட் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தது. 36 வயது முகமது சாலே ஷஹாரில் எனும் அவ்வாடவன் தனக்கு எதிரான குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து அந்த அபராதம் விதிக்கப்பட்டது. எனினும் அபராதத்தை செலுத்த தவறினால் அவ்வாடவன் 5 மாதம் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என மேஜிஸ்ட்ரேட் உத்தரவிட்டார். 2012 ஆண்டு நண்பகல் மணி 12 வாக்கில் டேசா பெருமாயின் தம்பாயின் உள்ள 70 வயது முதியவருக்கு சொந்தமான வீடொன்றில் புகுந்து 700 ரிங்கிட் மதிப்புள்ள 2 உண்டியல்களையும் 7000 ரிங்கிட் மதிப்புடைய நகைகளையும் கொள்ளையிட்டு அவன் கம்பி நீட்டினான். கைரேகையை அடிப்படையாக கொண்டு போலீசார் அவனை தேடி வந்த வேளை இம்மாதம் 11ஆம் தேதி ஜம்புலில் அவன் பிடிபட்டான். அலுஸ்டாரில் நிகழ்ந்த தீ விபத்தில் 5 வீடுகள் சேதம், ஆடவர் உயிர் தப்பினார். அலுஸ்டார் ஜாலான் குண்டோரில் நிகழ்ந்த தீ விபத்தில் 5 வீடுகள் சேதமடைந்ததோடு அந்த சம்பவத்தில் ஆடவர் ஒருவர் உயிர் தப்பினார். தீ விபத்துக்குள்ளான வீட்டில் சிக்கிக் கொண்ட அந்த ஆடவர் சுவாசிப்பதில் சிரமத்தை எதிர்நோக்கியதை தொடர்ந்து உடனடியாக ஆம்புலன்ஸ் வண்டியில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். நேற்று பிற்பகல் மணி 2 அளவில் நிகழ்ந்த அந்த தீ விபத்து குறித்து தகவல் அறிந்தவுடன் 8 நிமிடங்களுக்குள் பாதிக்கப்பட்ட இடத்திற்கு ஜாலான் ராஜா தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் சென்றடைந்ததாக அதன் அதிகாரி வான் அசிசுல் ஹக்கீம் வான் ஜாஃபர் தெரிவித்தார். அந்த தீ விபத்தில் புரோட்டான் வீரா காரும் சேதமடைந்தது. அந்த பேரிடருக்கான காரணம் மற்றும் இழப்பு தொடர்பான மதிப்பீடுகள் குறித்து இன்னும் விசாரணை நடைபெற்று வருவதாக வான் அசிசுல் ஹக்கீம் தெரிவித்தார். மோட்டார் சைக்கிள்கள் திருடும் போத்தா கும்பல் முறியடிப்பு, 13 வயது பையன் உட்பட 6 பேர் கைது. மலாக்காவில் மோட்டார் சைக்கிள்களை திருடி வந்த கும்பலை முறியடித்த போலீசார் 13 வயது பையன் உட்பட 6 கைது செய்தனர். இம்மாதம் 4ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை மேற்கொள்ளப்பட்ட ஓப்ஸ் லேஜாங் நடவடிக்கையின் போது அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டனர். பள்ளி மாணவனான 13 வயது பையனுடன் 14 முதல் 17 வயதுடைய இதர 5 கைது செய்யப்பட்டதாக மலாக்கா போலீஸ் துறை தலைவர் துணை கமிஷனர் முகமது நஸ்ரி நவாவி தெரிவித்தார். கம்போங் பாடாங் தெமுவில் யமஹா Y15 மோட்டார் சைக்கிள் ஒன்று காணாமல் போனதை தொடர்ந்து மலாக்கா தெங்கா மாவட்ட குற்றவியல் வேவுத்துறை பிரிவின் அதிகாரிகள் ஜாலான் செம்போக்கில் உள்ள ஒரு வீட்டில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் 13, 14 மற்றும் 15 வயதுடைய 3 கைது செய்யப்பட்டனர். அவ்வீட்டில் இருந்த எண் பட்டை இல்லாத 2 யமஹா மோட்டார் சைக்கிள்களையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். காணாமல் போன இதர 3 மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் மேலும் ஒரு மோட்டார் சைக்கிளையும் அவர் காட்டினார். மோட்டார் சைக்கிள் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டதை அவர்கள் அந்த 6 ஒப்புக்கொண்டனர். இந்த கும்பலை சேர்ந்த மேலும் 2 தேடப்படுவதாக முகமது நஸ்ரி கூறினார். உலுஸ்லாங்கூரில் கொலையுண்ட நூர்ஃபாரா கர்தினியின் காதலன் விசாரணைக்காக 1 வாரம் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். 25 வயது நூர்ஃபாரா கார்த்தினியை கொலை செய்ததாக சந்தேகிக்கப்படும் அவரது காதலன் விசாரணைக்கு உதவும் பொருட்டு 7 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். அரசாங்க ஊழியருமான அந்த 26 வயது ஆடவனை தடுத்து வைக்க குவாலகுபாரு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியது. குற்றவியல் சட்டத்தின் 302வது பிரிவின் கீழ் அவனுக்கு எதிரான விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது.
கெடாங்சா போலீஸ் நிலையத்தில் அவன் கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. முன்னதாக நேற்று மாலை மணி 6 வாக்கில் நூர்பாரா கர்த்தினியின் உடல் உலுஸ்லாங்கூர் கம்பவுண்ட் கிடவுனில் உள்ள செம்பனை தோட்டம் ஒன்றிலிருந்து கண்டெடுக்கப்பட்டதை ஸ்லாங்கூர் போலீஸ் தலைவர் டத்தோ ஹுசைன் உமர் கான் உறுதிப்படுத்தியிருந்தார். சோதனையின் வாயிலாக அது இம்மாதம் 11ஆம் தேதி பேராக் தஞ்சோங் மாலை மேல் காணாமல் போனதாக புகார் செய்யப்பட்ட நூர்பாரா கார்த்தினி என்பது தெரிய வந்தது. சரவாக் மிரியை சேர்ந்த கார்த்தினி தஞ்சோங் மாலின் தாமான் யூனிவர்சிட்டியில் உள்ள தனது வாடிக்கையாளரிடம் வாடகை காரை டெலிவரி செய்ய சென்ற போது காணாமல் போனதாக தெரிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. புத்ரஜயாவில் 16வது மாடியில் இருந்து தவறி விழுந்த 4 வயது சிறுமி மரணம். புத்ரஜயா பிரசிண்ட் 9 உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றின் 16வது மாடியில் இருந்து தவறி விழுந்ததாக நம்பப்படும் 4 வயது சிறுமி ஒருவர் உயிரிழந்தார். இன்று காலை மணி 8:52 வாக்கில் புத்ரஜயா மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி அந்த சிறுமி உயிரிழந்ததாக புத்ரஜயா போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் அஸ்மாடி அப்துல் அசீஸ் தெரிவித்தார். முன்னதாக காலை மணி 7:50 வாக்கில் கட்டடத்தில் இருந்து அச்சிறுமி விழுந்த சம்பவம் குறித்து மெர்ஸ் 999க்கு அவசர அழைப்பு விடுக்கப்பட்டதாக அஸ்மாடி சொன்னார். உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் சம்பந்தப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பின் வளாகத்தில் இரத்த கரையை கண்டதோடு விசாரணையில் 4 வயது சிறுமி 16வது மாடியில் இருந்து கீழே விழுந்தது தெரிய வந்தது. எனினும் புத்ரஜயா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட சிறுமி காலை மணி 8:52 வாக்கில் இறந்துவிட்டதை மருத்துவ அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். அச்சம்பவம் தொடர்பில் விசாரணை தொடரும் வேளை சிறுமியின் மரணத்திற்கான உண்மையான காரணத்தை கண்டறிய சவ பரிசோதனை அறிக்கைக்காக போலீஸ் காத்திருக்கிறது. ஜொஹூரில் கட்டுமான தளத்தில் வெளிநாட்டு தொழிலாளர்கள் அடிக்கடி சண்டை, காணொலி வைரல். ஜொஹூர் செனட்டாக்கில் உள்ள கட்டுமான தளம் ஒன்றில் 2 குழுக்களாக பிரிந்து அந்நிய நாட்டு ஆடவர்கள் சண்டை போட்டுக் கொள்ளும் காணொலி ஒன்று நேற்று தொடங்கி வைரலாகியுள்ளது. அவர்கள் சம்பந்தப்பட்ட கட்டுமான தளத்தில் பணிபுரியும் அந்நிய தொழிலாளர்கள் என நம்பப்படுகிறது. அந்த 28 வினாடி காணொலியில் ஆடவர்கள் சிலர் கட்டைகளை ஆயுதமாக பயன்படுத்தி சண்டையிட்டுக் கொள்வதை காண முடிகிறது. அதனால் அந்த காணொலியில் உள்ள ஆடவர்கள் அடையாளம் காணப்பட்டு வருவதாக புலாய் போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் தாங் செங் லீ தெரிவித்தார். எனினும் அச்சம்பவம் தொடர்பில் இதுவரை போலீசார் புகார் எதையும் பெறவில்லை என்பதையும் லீ உறுதிப்படுத்தினர். புலாய் செனட்டாக்கில் நிகழ்ந்ததாக நம்பப்படும் அச்சம்பவம் தொடர்பில் குற்றவியல் சட்டத்தின் கீழ் போலீஸ் விசாரணையை தொடங்கியுள்ளது. ட்ரம்ப் படுகொலை முயற்சி டி-ஷர்ட்டுகள் விரைந்து விற்பனைக்கு கொண்டு வந்து லாபம் சம்பாதித்த சீன இ-காமர்ஸ் தளங்கள். அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட படுகொலை முயற்சியை சீன இ-காமர்ஸ் சில்லறை விற்பனையாளர்கள் விரைந்து பணமாக்கியுள்ளனர். அமெரிக்க பென்சில்வேனியாவில் உள்நாட்டு நேரப்படி கடந்த சனிக்கிழமை மாலை 6:11 வாக்கில் ட்ரம்ப் மீது துப்பாக்கிச்சூட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. அந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட 3 மணி நேரத்தில் சீனாவின் பிரபல இ-காமர்ஸ் தளமான டவுபாவில் ட்ரம்பின் டி-ஷர்ட்டுகள் விற்பனைக்கு வந்ததாக சவுத் சீனா மார்னிங் போஸ்ட் செய்தி வெளியிட்டுள்ளது. ட்ரம்ப் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட செய்தியை படித்தவுடன் அவரது டி-ஷர்ட்டுகளை விற்பனைக்கு திறந்து இ-காமர்ஸ் விற்பனையாளர் ஒருவர் 3 மணி நேரத்தில் சீனா மற்றும் அமெரிக்க வாடிக்கையாளர்களிடம் இருந்து 2000க்கும் அதிகமான டாலர்களை பெற்றதாக கூறியுள்ளார். நிலவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள குகை எதிர்காலத்தில் மனிதர்களின் வசிப்பிடமாகலாம். இத்தாலிய விஞ்ஞானிகளில் ஒருவர் முதல் முறையாக நிலவில் குகை ஒன்றை கண்டுபிடித்துள்ளார். நிலவில் மனிதர்கள் நிரந்தர இருப்பிடத்தை உருவாக்க குறைந்தது 100 மீட்டர் ஆழத்தில் அமைந்திருக்கும் அந்த குகை ஒரு சிறந்த இடமாக இருக்கும் என அவர்கள் கூறுகின்றனர். நிலவின் நிலத்தடியில் கண்டுபிடிக்க முடியாத மர்ம சூழலில் மறைந்திருக்கும் 100கணக்கான குகைகளில் இதுவும் ஒன்றாக இருக்கலாம் என அவர்கள் நம்புகின்றனர். நிலவில் நிரந்தர இருப்பை ஏற்படுத்தும் பந்தயத்தில் உலக நாடுகள் சில ஈடுபட்டுள்ளன. எனினும் கதிர்வீச்சு, அதீத வெப்பநிலை மற்றும் விண்வெளி வானிலை ஆகியவற்றிலிருந்து விண்வெளி வீரர்களை பாதுகாக்க அங்கு தகுந்த இடம் ஒன்று இருக்க வேண்டும். புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ள குகை மனிதர்கள் வாழ ஏற்ற இடம் போல இருப்பதாகவும் இன்னும் 20 அல்லது 30 ஆண்டுகளில் மனிதர்கள் நிலவில் வசிக்கலாம் என்பதற்கு இது ஒரு சிறந்த முன்னோடி கண்டுபிடிப்பு எனவும் கூறப்படுகிறது. ரேடாரை பயன்படுத்தி பாறை சமவெளியில் உள்ள
குழியின் நுழைவாயிலை ஊடுருவி அந்த குகையை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்ததாக கூறப்படுகிறது. அந்த குகையை பூமியில் இருந்து நிர்வாண கண் கொண்டு காணலாம். அதோடு 1969ஆம் ஆண்டு முதல் முறையாக மனிதர்களை நிலவிற்கு கொண்டு சென்ற அப்போலோ 11 விண்கலன் தரையிறங்கிய இடத்தில் அது அமைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது.